உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே காதல் விவகாரத்தில் வடமாநில சிறுமி காதலனை அடித்துக் கொன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. சிறுமி செய்த கொலையை மறைக்க அவரது தங்கையும் தந்தையும் உதவியது விசாரணையில் தெரியவரவே மூவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தும்பலப்பட்டியைச் சேர்ந்த மகுடீஸ்வரன் என்பவரின் மகன் சரவணன். இவர் அப்பகுதியில் உள்ள தனியார் செங்கல் சேம்பரில் கணக்கராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் சரவணன் கடந்த 10ஆம் தேதி காலை சேம்பரில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததாக தெரிகிறது. அங்கு பணிக்கு வந்த ஊழியர்கள் சரவணன் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சரவணனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சரவணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சரவணன் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கொலைக்கு இந்த சேம்பரில் பணிபுரியும் வட மாநிலத்தவர்கள்தான் காரணம் என கூறி வாக்குவாதம் செய்த உறவினர்கள் அவர்களை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பழனி தாராபுரம் சாலையில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தொடர்ந்து சரவணனின் உடலை உடற்கூராய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. சரவணனின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் செங்கல் சேம்பரில் பணிபுரிந்து வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வடமாநில சிறுமி சரவணனை கொன்றதை ஒப்புக்கொண்டார். சரவணனும் சிறுமியும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கோவையில் உள்ள சேம்பரில் அலுவலக பணிக்கு சென்ற சரவணன் 9ஆம் தேதி தும்பலப்பட்டிக்கு வந்து சிறுமியை சந்தித்து பேசியதாக தெரிகிறது. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படவே சிறுமி சரவணனை அடித்து கொன்றது தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தை அறிந்த சிறுமியின் தங்கை மற்றும் தந்தை கோபால் ஆகியோர் கொலையை மறைக்க முயன்றதாக விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. தொடர்ந்து சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் சிறுமி கொலை செய்ததை உறுதிப்படுத்திய போலீசார் சிறுமி மற்றும் அவரது தங்கை தந்தை ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் பாலாஜி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.